நியூஸ் தமிழ் கழுகு. பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமனத்துல புசி ஆனந்த் கோட்டை விட்டதால விஜயே நேரடியா சிறப்பு உறுப்பினர்களை நியமிச்சாராம். தாவேக்காவோட பொதுக்குழுவுல பெண்கள் பங்கெடுப்பு ஆண்களுக்கு நிகரா இருக்கணுங்கிறது விஜயோட உத்தரவாம். ஆனா பொதுக்குழு உறுப்பினர்களா ஆண்களை மட்டுமே நியமிச்சிருந்தாராம் புசி ஆனந்த். கடந்த 2 பொதுக்குழுவுல இதை சுட்டி காட்டிய விஜய் அடுத்த பொதுக்குழுவுக்கு பெண் நிர்வாகிகளையும் தேர்வு செஞ்சு பொதுக்குழு உறுப்பினர்களா நியமிக்கணும்னு சொல்லி இருந்தாராம். கடைசி வரைக்கும் புசி ஆனந்த் அதை நிறைவேற்றலங்கிறத வழக்கம் போல விஜய் கவனத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமி கொண்டு போய் புசிய சிக்க வச்சுட்டாராம். நான் சொல்றத கூட செய்ய மாட்டீங்களான்னு டென்ஷனான விஜய் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிற பெண் நிர்வாகிகள் விவரங்களை கேட்டு தொகுதிக்கு ஒரு பெண் நிர்வாகிய சிறப்பு பொதுக்குழு உறுப்பினரா நியமிக்க சொன்னாராம். கடைசி நேரத்துல அதுக்கான வாய்ப்பு இல்லங்கிறதுனால விஜய் ஓகே செஞ்ச பெண் நிர்வாகிகளை தொலைபேசியில அழைச்ச கட்சி நிர்வாகிங்க பொதுக்குழுவுக்கு வாங்க, உங்களை சிறப்பு அழைப்பாளர்களா தலைவர் தேர்வு செஞ்சிருக்காருன்னு சொன்னாங்களாம். கூடவே இன்னும் 19 மாவட்டங்களுக்கு செயலாளர்களே நியமிக்கப்படலங்கிறதையும் விஜய் கிட்ட சொல்லிட்டாங்களாம். நிர்வாகிகளே போடாம எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போறோம்னு கேள்வி கேட்டு எல்லோரையும் எச்சரிச்சாராம். பொறுத்தது போதும் பொங்கி எழலாம்னு முடிவெடுத்த புசி ஆனந்த் தன்னோட படத்தை போஸ்டர்லயோ சோசியல் மீடியாவிலயோ போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்த நிலையில இனி விஜய்க்கு நிகரா தன்னோட படத்தையும் போடுங்கன்னு மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காராம். இனியும் அடங்கி போனா தனக்கு பின்னால கட்சிக்கு வந்தவங்க கை ஓங்கிடும், தனக்கு ஆதரவு இல்லாம போயிடும்னு அமைதி புரட்சியை ஆரம்பிச்சுட்டாராம் புசி. திமுகவுக்கு இணையா பூத் கமிட்டிகளை போடாத மாவட்ட செயலாளர்களை வீட்டுக்கு அனுப்ப எடப்பாடி தயாராயிட்டாரா? முதல் கட்ட கல்தா தேனி மாவட்டத்திலயா? அதிமுக தேனி மேற்கு மாவட்ட செயலாளரா SDK ஜக்கையன் இருக்காரு. பெரும் தொகையை வாங்கிக்கிட்டு கட்சி பொறுப்புகளை விற்கிறாருன்னு இவர் மேல கட்சி தலைமைக்கு பல புகார்கள் போன நிலையில இப்ப மேற்கு மாவட்டத்துல பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்காம காலம் கடத்துறாருன்னு புது புகார் போயிருக்கு. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்கள்லயும் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்கிறதுல கவனம் செலுத்தி அந்த விவரங்களை கட்சி தலைமைக்கு அனுப்பி அது எடப்பாடியோட பார்வைக்கு போயிட்டு இருக்கிற நிலையில மாவட்டங்கள்ல பூத் கமிட்டி அமைக்கிறத கண்காணிக்க பாப்புலர் முத்தையாவை நியமிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. தேனி மேற்கு மாவட்டத்துல பூத் கமிட்டிகளை போடாமலேயே போட்டாச்சுன்னு கட்சி தலைமைக்கு ரிப்போர்ட் அனுப்ப இதை விசாரிக்க அனுப்பப்பட்ட பாப்புலர் முத்தையா பூத் கமிட்டி முழுமையா அமைக்கப்படலன்னு கட்சி தலைமைக்கு சொன்னாராம். முத்தையாவை தேனியிலேயே தங்க சொன்ன கட்சி தலைமை பூத் கமிட்டி வேலைகள் முழுசா முடிஞ்ச பிறகுதான் சென்னைக்கு வரணும்னு சொல்லிடுச்சான். இன்னொரு பக்கம் போடிநாயக்கன் ஒரு நகர செயலாளரா இருந்த சேதுராம நீக்குன ஜக்கையன் வாசுங்கிறவரை நியமிச்சிருக்காரு. சேதுராம் பெரும் தொகையை கொடுத்துதான் நகர செயலாளர் போஸ்டிங் வாங்கினேன்னு கட்சி தலைமைக்கு புகார் கொடுக்க இப்ப அவருக்கு மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பதவியை கொடுத்து ஜக்கையனுக்கு செக் வச்சிருக்கு கட்சி தலைமை. இதெல்லாம் எடப்பாடி கவனத்துக்கு போக எப்ப வேணும்னாலும் ஜக்கையன் நீக்கம் நடக்கலாம்னு சொல்றவங்க ஜக்கையன் எடுத்த பிடிக்க பல பேர் சென்னையில முகாமிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்களை திமுக பக்கம் கொண்டு வர பொறுப்பை ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிருக்கான் திமுக தலைமை. அடுத்த அறிவாலயத்துக்கு வரப்போறவரு வைத்திலிங்கம்னு சொல்றாங்க. ஏரியா வாரியா அதிமுகவில் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கான எம்எல்ஏக்களோ அவங்களை எல்லாம் அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு வர்ற பொறுப்பை பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிருக்கான் திமுக. அதுல முதல் விக்கெட் மனோஜ் பாண்டியன், அடுத்து வைத்திலிங்கத்தையும் திமுகவுக்கு கூட்டிட்டு வர்ற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் OPS கூட இருக்கிற வைத்திலிங்கம் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால வெளியில எங்கேயும் வராம இருக்காராம். தேவர் ஜெயந்தி விழாவில் கூட கலந்துக்காத வைத்திலிங்கம் OPS ஓட பலத்தை நிரூபிக்க பசும்பொண்ணுக்கு 50 காரை அனுப்பி வச்சாராம். திமுக வைத்திலிங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில அதிமுகவிலையும் அவரை கட்சியில சேர்த்துக்கிறதா பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கான். எப்படியும் கூட்டிட்டு வாங்கன்னு எடப்பாடி உத்தரவு போட OPS தினகரன் சசிகலாவும் ஒரு பக்கம் வைத்திலிங்கத்தை தக்க வைக்கிற முயற்சிகள்ல இறங்கி இருக்காங்களாம். ஆனா வைத்திலிங்கத்தை இழுக்கிற ரேஸ்ல முந்துறது திமுக தானா? செங்கோட்டையை நீக்கத்தால சின்னத்துக்கும் கட்சிக்கும் பிரச்சனை வரலாம்னு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்கொள்ள தொடர் சட்ட ஆலோசனைகள்ல ஈடுபட்டிருக்காராம்.
15 நாள் நோட்டீஸ் கொடுக்காம 53 வருஷ சீனியரான தன்னை நீக்கியது செல்லாதுன்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கிற செங்கோட்டையன் சின்னத்தையும் முடக்கணும்னு தேர்தல் ஆணையத்தையும் அணுகி இருக்காரு. இதுல செங்கோட்டையனுக்கு சாதகமான முடிவுகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சட்ட வட்டாரங்கள் சொல்ல 4ஆம் தேதி இரவு சென்னையில முக்கிய ஆலோசனை நடத்தினாராம் எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டத்துல சி.வி. சண்முகம் உள்ளிட்ட மிக மூத்த வழக்கறிஞர்கள் கலந்துகிட்டாங்களாம். சட்ட ரீதியா கட்சிக்கோ சின்னத்துக்கோ பின்னடைவு வந்துடாத அளவுக்கு சட்ட ரீதியா எதிர்கொள்ளணும்னு சொன்ன எடப்பாடி தேர்தல் நெருக்கத்துல அது கட்சிக்கு சிக்கல்னு நினைக்கிறாராம். நியூஸ் தமிழ் கழுகு.